போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமைந்து கணிதம்ன்ற சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 35வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 34 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோட சேர்த்து 35. இந்த வீடியோவும் பார்த்துட்டு 35 ஃபயர்னு மட்டும் போட்டுருங்க. நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு அலுவலகம் 9 AM மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு மூடப்படுகிறது எனில் உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் கொடுத்துட்டாங்க. உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு இன்டர்வல் பாத்தீங்கன்னா லஞ்ச் இன்டர்வல் 30 நிமிஷம் சொல்லிட்டாங்க. ஓகே, அது எழுதியாச்சு. உணவு இடைவேளை மொத்த அலுவலக நேரம்னு சொல்லியிருக்காங்க. மொத்த அலுவலக நேரம்ன்றது என்ன? 9 மணில இருந்து 5:30 வரைக்கும் எவ்வளவு டைம் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணிருப்பாங்க? 8 மணி நேரம் 30 நிமிஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. 8 மணி நேரங்கிறது நம்ம நிமிடத்துக்கு மாத்திரலாம். ஏன்னா ரேஷியோங்கிறது எப்பயுமே ஒரே அலகு ஒரே யூனிட்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். 8 × 6 48, 480 நிமிஷம் தான் நமக்கு 8 மணி நேரம். அது இல்லாம ஒரு 30 நிமிஷம் இருக்கு. ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 510 நிமிடங்கள் கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ரேஷியோங்கிறது என்ன? கொடுத்திருக்க வேல்யூவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும். சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுறேன். 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3 17 × 3 51. அவ்வளவுதாங்க. அப்ப ஆன்சர் என்ன? 1:17 அப்படின்றத ஆன்சர். இதே நமக்கு 17:1 ஆப்ஷன் B ல கொடுத்திருக்காங்க. இதை ஆன்சரா போடலாமா? போடக்கூடாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் உணவு இடைவேளைன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுதான் நம்ம 30 நிமிஷம்ன்றத ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அலுவலக நேரம்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம 550 மினிட்ஸ்னு கொடுத்திருக்கோம். இதை மாத்தி கூட கேட்கலாம். இந்த இடத்துல மொத்த அலுவலக நேரத்திற்கும் உணவு இடைவேளைக்கும் உள்ள விகிதம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் B கரெக்ட். இப்ப கேட்ட கொஸ்டின் படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏன்றதான் கரெக்டா இருக்கு. நண்பா நம்பி நம்மளோட வீடியோ மட்டும் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தனிவட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% வட்டி விகிதத்தில் தொகை 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. அந்த தொகைங்கிறப்போ நமக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் நண்பாஸ். உடனே இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்க. பிரின்சிபல் நமக்கு தமிழ் என்ன? அசல். அப்ப அசலோட சதவீதம் அப்படின்றத நான் 100% வச்சுக்கிறேன். 100%க்கான அமௌண்ட் நமக்கு தெரியாது, அதனால நான் பீன்னு வச்சுக்கிறேன். நமக்கு டோட்டல் அமௌண்ட் 17,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எழுதியாச்சு. டோட்டல் அமௌண்ட்டுக்கு நேரம் அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் எழுதணும். நமக்கு நார்மலா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? அசலையும் வட்டியையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். எப்பயுமே ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்குற தொகையோ அல்லது கடன் கொடுக்கற தொகையோ முழுசாதான் கொடுக்க போறோம். அதை நான் 100% வச்சுக்கிறேன். ஓகே சார், தனி வட்டி அப்படின்றத எப்படி சார் பர்சன்டேஜா மாத்துறதுன்னா சிம்பிளா எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 × 12 36 கிடைக்கும். அப்போ 100%த்தையும் 36%த்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? அமௌண்டோட சதவீதம் கிடைக்கும் 136%. அது அப்படியே அமௌண்ட்டுக்கு நேரம் எழுதிருங்க. ஓகேங்களா? இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதினோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு. ஏல எதால மல்டிப்ளை பண்ணும்போது 6 கிடைக்கும் பாருங்களேன். 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப நான் என்ன பண்றேன்? 17 8ஆல மல்டிப்ளை பண்றேன். 10 × 8 80, 7 × 8 56. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 136 கிடைக்குது. சோ 17ஆல கண்டிப்பா 136 டிவைட் ஆகும். அப்ப நான் 17ஆல கட் பண்றேன். ஒரு 17 17 3 0 இருக்கு, அந்த 0 போட்டுறேன். 8 17 136. நான் என்ன பண்றேன் பாருங்க, நேருக்கு நேரா தான் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நமக்கு நேருக்கு நேர் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். கிராஸ்ல இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா நமக்கு கிராஸ்ங்கிறது பெருக்கலோட சிம்பிள். கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? 8ஐயும் 100ஐயும் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 25 × 4 100. இப்ப என்ன பண்றேன்? 2ஐயும் 1000 அடிக்கிறேன் 2ஆல. 1 2 2 500 × 2 1000 அப்படின்றது கிடைக்கும். அப்ப நமக்கு கிராஸ்ல 25 500 இருக்கு. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா அசல் கிடைக்கும். 25 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 125 கிடைக்கும். 2 0 இருக்கு 500ல. சோ அந்த 2 0 போட்டுறேன். அப்ப நமக்கான அசல் பாத்தீங்கன்னா 12,500 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ல கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் வச்சு கொண்டு வந்திருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன்சர் பாருங்க, √3ல கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு √27 எப்படி பிரிக்கலாம்? √27 9 × 3 27 பிரிக்கலாங்களா? 9 × 3 27 பிரிக்கலாம். இந்த 9ங்கிறது எதோட எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ? 3ஓட எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான் 9. சோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்க இருக்க 3ன்றது அப்படியே ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. சோ √3 போட்டேன். √12 எப்படி பிரிக்கலாம்? 4 × 3 12 பிரிக்கலாம். ரூட்குள்ள இருக்கனால நான் ரூட் யூஸ் பண்ணிடுறேன். 4ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ?
2ஓட ஸ்கொயர் வேல்யூ, ஸோ ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும், √3ங்கிறது அப்படியே வரும். ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டோட ரூட் வேல்யூ சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். வேற வேற நம்பர் இருந்திருந்தா ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ 2 + 3 5 √3 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஆர் அண்ட் டைப்ல இருந்து கொஸ்டின், ஆர் அண்ட்ன்ற டைப்ல இருந்து கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டினை வச்சேதான் நம்ம எப்படி மாடல் வரும் அப்படின்றது பிரிச்சிருக்கோம். சார் ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க, இது எப்படி சார் ப்ரொசீஜர் இல்லாம ஷார்ட் கட்டா சால்வ் பண்றது அப்படின்றத சொல்ல போறேன். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இங்க அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்க 3த்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் 40 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. டிவைடட் பை நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க, 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த 15 மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இது அப்படியே கேர்ள்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. 13 × 5 சாரி 15 × 3 45. இந்த இடத்துல மற்றும் இருக்குன்னு பாத்தீங்களா, அப்படி கொடுத்துட்டாங்கனாலே ஆட் பண்ணணும்னு அர்த்தங்க. மற்றும் அன்று சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் யாரு கேட்டிருக்கா, 6 மாணவிகள் கேட்டிருக்காங்களா, அவங்க மாணவர்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 × 5 30. அப்போ 45யும் 30யும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 75ன்னு கிடைக்கும். ஸோ 5ஆல கட் பண்றேன், 1 5 5 1 5 5 5 × 5 15. அப்ப 15 × 5 75ன்னு கிடைக்கும். நான் 3ஆல கட் பண்றேன், 1 3 3 5 × 3 15. நான் திருப்பி 5ஆல கட் பண்றேன், 1 5 5 8 × 5 40. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 8 என்பதுதான் சரியான விடை. அதாவது 15 பாய்ஸும் 6 கேர்ள்ஸும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க, 8 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க ஆன்சரு. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் இஸ் 4√2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4√2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அப்சர்வேஷனையும் 3ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்படி மல்டிப்ளை பண்றப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றதான் கேட்கறாங்க. நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டு ஒவ்வொரு நம்பரையும் ஆடோ அல்லது மைனஸ் பண்ண சொன்னாங்களோ, கூட்டவோ கழிக்கவோ சொன்னாங்கன்னா திட்ட விளக்கம் மாறாது. ஓகேங்களா? திட்ட விளக்கம் மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், திட்ட விளக்கம் மாறாது. இதே வந்து திட்ட விளக்கம் கொடுத்துட்டு ஒரு நம்பரால பெருக்கவோ வகுக்கவோ சொன்னாங்கன்னா இட் சேஞ்ச். ஓகேங்களா? மாறும். திட்ட விளக்கம்ன்றது சேஞ்ச் ஆகும், திட்ட விளக்கம் மாறும். ஓகேங்களா? திட்ட விளக்கம் மாறும். சார் என்ன சார் பண்றது, மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, என்ன சார் பண்றது, நமக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க, என்ன சார் பண்றது, இதை 3ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு டேட்டாவையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டேட்டாவுக்கும் பெருக்க பதில நமக்கு கொடுத்திருக்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட பெருக்குனா கிடைக்கிற புதிய திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். 4 × 3 12√2 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்களா, நான் வந்து வேரியன்ஸ் கேட்கிறேன். விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கு கிடைச்ச புதிய திட்ட விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, 12√2, அதோட வேரியன்ஸ் புதிய விளக்க வர்க்க சராசரி என்னன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க நண்பா. ரொம்பவே சிம்பிள் தான் இன்னைக்கான கொஸ்டின், அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா? இது இன்னைக்கான 5 சம் இவ்வளவுதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வைங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டு சொல்லியிருந்தோம், ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் ஈஸியா அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம என்ன கேட்டிருந்தோம், உங்களுக்கு கியூபுக்கான ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் எதுவுமே பார்க்கல போல. அந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்கா அப்படின்றத ஒரு டைம் பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நம்பரோட கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காம எல்லாரும் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு கியூப் ஷார்ட்கட் வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.